வணக்கம் நண்பர்களே. கால்வலி காரணமாக படிக்கட்டு ஏற முடியலையா? நடக்கும்போது முழங்கால்களில் சத்தம் வருதா? இதற்கு நம்ம வீட்டிலேயே எளிமையான ஒரு தீர்வு இருக்குது. நம்ம சமையலறையில எப்பொழுதும் இருக்கக்கூடிய சோம்பு தாங்க. இந்த சோம்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவோட முடிவில் சோம்பை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் சொல்ல போறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கால்வலி ஏன் வருது நீங்க நினைச்சிருக்கீங்களா? ஒன்று, வயது அதிகரிக்கிறதுனால, மூட்டுகள் தேய்மானம் ஆகிறதுனால, உடல் எடை அதிகமா இருக்கிறதுனால, கால்சியம் விட்டமின் டி குறையிறதுனால, அதிக நேரம் நின்று வேலை செய்யறதுனால, இதனால தான் கால்வலி வருது. அடுத்து சோம்பு எப்படி இதற்கு பயன்படுது? சோம்பு பயன்படுத்தினா இந்த வலி சரியாயிருமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமாங்க, சோம்புல எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு. கால்களுக்கு பலம் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து சோம்புல இருக்கு. சோம்புல அப்படி என்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, அதுல கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவுது. சோம்பு மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா சோம்பு இன்ஃப்ளமேஷன், அதாவது வலி வீக்கத்தை குறைக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால சோம்பு எடுக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வலி வீக்கம், சிலருக்குலாம் வீங்கியே இருக்கும், கால்கள் சுற்றி அப்படி நீர் கோர்த்த மாதிரி நீங்கி இருக்கும், அது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு சோம்பு பயன்படுது. அதே மாதிரி நல்லாவே செரிமானம் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு, முக்கியமாக வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். எந்த உணவுகள் சாப்பிட்டால் லைட்டான உணவுகள் சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு செரிமானம் ஆகாது. ஏன்னா வயது காரணமாக, வயது ஆக ஆக அவங்க உடலில் சில விதமான மாற்றங்கள் ஏற்படும். அதனால செரிமானம் ஈஸியாக நடைபெறாது. ஆனால் சோம்பு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நல்லாவே செரிமானம் ஆயிரும். அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள், இப்போ பழங்கள் சாப்பிடுவீங்க, காய்கறிகள் சாப்பிடுவீங்க, அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்து நம்ம உடலில் உறிஞ்சப்படுதா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சோம்பை எடுக்கும் பொழுது அது மற்ற உணவுகளுடைய ஊட்டச்சத்தை உறிஞ்சுறதுக்கு பயன்படுது. ஸோ அதனால தான் சோம்பை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம். ரொம்ப உங்களுக்கு பெயின் அதிகமாக இருந்துச்சு, சிவியராக இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போய் அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது கூட ரொம்ப நல்லது. சோம்பை எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நம்ம சோம்பு தண்ணீராகவும் ரெடி பண்ணலாம், இல்லை சோம்பு டீயாகவும் ரெடி பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சோம்பு தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை இரவுலையே நீங்கள் ஊற வச்சுட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுருங்க. காலையில் அதை எந்திரிச்சோன்னே வடிகட்டிட்டு அந்த ஊறின தண்ணியை மட்டுமே குடிக்கலாம். இது சோம்பு தண்ணி ப்ரிப்பரேஷன். சிலருக்கு பிடிக்காது, இந்த சோம்பு ஊற வச்சு அப்படியே குடிக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சோம்பு டீயாக ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணலாம்னா, சோம்பை 1 கிளாஸ் தண்ணி பாத்திரத்தில் ஊற்றுங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பை பாத்திரத்தில் போட்டுட்டு அது கூட நீங்கள் இஞ்சி சேர்த்தாலும் இன்னுமே நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா இஞ்சியும் நிறைய பெனிஃபிட் கொண்டது. அதையும் நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லை சேர்க்காம வெறும் வெண்ணெயை நீங்கள் அந்த தண்ணியை கொதிக்க வைக்கணும். காலையில் கொதிக்க வச்சுட்டு குடிக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. அடுத்து 3வது மெத்தட் என்னன்னா, எப்போவுமே நீங்கள் உணவு சாப்பிட்டதுக்கு பிறகு, அதாவது நீங்கள் ஹெவியான உணவுகள் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா சிறிதளவு சோம்பு வாயில் போட்டு நல்லாவே மென்று சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒரு மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒன்று சோம்பு தண்ணீராக எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா சோம்பு நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கிறங்க, இல்லைன்னா உணவுக்கு பிறகு சாப்பிடுங்க. என்னைக்கிட்ட எது பெஸ்ட் மெத்தட்னா, நல்லாவே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வெது வெதுப்பாக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம வெது வெதுப்பாக குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ அப்போ நீங்கள் வெது வெதுப்பாக எடுக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ முடியாத பட்சத்துக்கு நைட்டு ஊற வச்சு எடுங்க. அடுத்து இதெல்லாம் செய்யும்போது எடுக்கக்கூடாது, அது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமாக எப்போவுமே எடுக்கக்கூடாது. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தான் சொன்னோம். ஸோ ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். முக்கியமாக அலர்ஜி இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக எடுத்துக்கிறங்க. அதே மாதிரி ஆல்ரெடி சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை மாத்திரை மருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க எல்லாம் மாத்திரை மருந்து எடுக்கிறவங்க இந்த சோம்பை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது.
இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். இது கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். திருச்சியில் ஒரு 62 வயசை சேர்ந்த லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் பொழுது கால் வலி ஏற்படும். படிக்கட்டில் அவங்களால இறங்கவே முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சும் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு மாடிப்படி ஏற இறங்க கஷ்டப்பட்டாங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே நடக்கிறது கஷ்டப்பட்டாங்க. போய் மருத்துவமனையில் டாக்டரை பார்த்தாங்க. நிறைய மாத்திரை மருந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு வந்தாங்க. ஆனால் வலி நிற்கலை. அந்த மாத்திரை போடுவாங்க, வலி நிற்கும், திருப்பி மறுபடியும் வலி வர ஆரம்பிச்சிடும். வலி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரவங்க அந்த பாட்டிக்கு சொன்னாங்களாம், ஒரு சின்ன விஷயந்தான் லக்ஷ்மி பாட்டி, உங்கள் வாழ்க்கையே மாறிடும். இந்த ஒரு ரகசியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, தினமும் ஆனால் செய்யுங்க, அப்போ தான் உங்களுடைய லைஃப் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த சோம்பு தண்ணியை தான் குடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சோம்பு தண்ணியை அவங்க அடுத்து அவங்க சொன்னபடியே அவங்க செஞ்சுருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, அந்த முறைப்படி அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டே வந்திருக்காங்க. இந்த பாட்டி ஃபஸ்ட்டு ஒரு வாரம் குடிக்கும் பொழுது ஒன்றுமே தெரியலை. அதுக்கப்புறம் குடிக்க அவங்களுக்கு ஏதோ கால்களில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்திருக்கு. அடுத்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கவே முடியாமல் இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளே நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கூடவே டாக்டர் ஆல்ரெடி சொன்னாங்கல்ல சில அட்வைஸ், அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்ன அட்வைஸ்னால், இவங்களுக்கு வயது காரணமாக வந்த அந்த ஜாயிண்ட் பெயின் அது வந்துக்கு இந்த சோம்பு தண்ணியை குடிச்சிருக்காங்க. அது கூட உடற்பயிற்சி வந்து செய்ய சொல்லியிருக்காரு டாக்டர். முன்னாடி மாத்திரை மருந்து, உடற்பயிற்சி, சரியான உணவுகள் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ மாத்திரை மருந்து இல்லாமல் சோம்பு தண்ணீரையும், உடற்பயிற்சி, சரியான உணவு, இது 3யுமே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ உடற்பயிற்சிங்கிறது என்னென்னா கால்களுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தான் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. வீட்டிலே உட்காந்து சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது, இந்த மாதிரி வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அடுத்து கொஞ்சம் அவங்களால நடக்க முடியும் பொழுது நடைப்பயிற்சி வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரியான உணவு வந்து எடுத்திருக்காங்க. அது என்ன உணவுனா, அவங்க டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கால்சியம் நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னங்க கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும் கால்சியம் எதில் அதிகமாக இருக்கணும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், முருங்கைக்கீரைலாம் அவங்க வந்து டெய்லி வந்து முருங்கைக்கீரை சூப்பு வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அது அப்புறம் முருங்கைக்கீரையை பவுட்ரு பண்ணிங்கன்னா டெய்லியும் முருங்கைக்கீரையை வந்து அதை காஞ்சு டெய்லியும் சமைக்க முடியாதுல்ல, அதனால அவங்க நாட்டு மருந்து கடையில் பவுட்ரு வாங்கி வச்சு அவங்களுடைய சாப்பாட்டில், மதியானம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கைக்கீரை பவுடரையும் நெய்யும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்கு. கால்களுக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்து, எலும்புகளை இரும்பாக்குறதுக்கு முருங்கைக்கீரை வந்து பயன்படுது. அடுத்து வந்து அவங்க முட்டை இதெல்லாம் வந்து எப்பயோ ஒரு டைம், வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த மாதிரி தான் எடுத்துக்காங்க. ஆனால் முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சோம்பு தண்ணியை ரெகுலராக குடிச்சிருக்காங்க. அடுத்து இந்த சியா சீட்னு சொல்லுவோம்ல, அந்த சியா சீட்ஸையும் ஊற வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நிறையவே அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய கால் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து இப்போ நல்லாவே ஏறி இறங்குறாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படும். ஸோ நீங்களும் பழைய நிலைமைக்கு நல்லாவே நடக்கலாம். ஸோ நீங்கள் விடாமல் இந்த சோம்பு தண்ணியையும் அவங்க ஃபாலோ பண்ண கால்சியம் அதிகமுள்ள உணவுகளையும் உடற்பயிற்சியும் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியமாக இருப்பீங்க. முக்கியமாக தூக்கம், அவங்க அந்த பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தாங்க. 7 மணி நேரம் நல்லாவே தூங்கி எந்திரிக்கணுமா. 7 to 8 மணி நேரம், முடிஞ்ச அளவு 7 to 8 மணி நேரம் தூங்குங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீரையும் எடுத்துக்கிறங்க, அதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ 10 நாள் கழிச்சா கொஞ்சம் லைட்டாக ஃபீல் தெரியும். ஸோ ஏதோ ஒரு மாற்றம் உங்கள் உடம்புல ஏற்படும். 1 மாதம் நீங்கள் கழிச்சு, 1 மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்த சோம்பு தண்ணி நம்ம சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ 1 மாதம் கஷ்டப்பட்டு எப்படியாவது ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு மன உற்சாகம் வந்து மனசு ரொம்ப வேதனைப்பட்டு மன அழுத்தத்துக்குள்ளே இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் மன உற்சாகத்துடன் இருப்பீங்க. ஸோ பல மாதங்களுக்கு பிறகு அந்த பாட்டி அவங்க பேரங்கூட வெளியில் போக வர இப்போ ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப்பை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாட்டி மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பை நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் 1 மாதமாவது இந்த தண்ணீரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லாவே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு
பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.